மூலமா ஜெபத்தின் மூலமா நம்ம நல்லா அர்ப்பணிக்க வேண்டிய இடம், நல்லா ரினிவல் பண்ற இடம், நல்லா அப்டேட் பண்ற இடம். யாரும் சும்மா வந்துட்டு போயிடக்கூடாது, நல்ல ஸ்ட்ரென்த்தை வாங்கிட்டு போகணும். இந்த வாரம் முழுவதும் நம்ம ஆண்டவர் நல்ல வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். ஜெபிக்கிற இடம் நம்ம கொஞ்ச நேரம் தான் அந்த இடத்துல இருந்தாலும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வாங்கிட்டு போனோம். தாவீதுக்கு பலவிதமான பாடுகள் வந்துச்சு. எல்லாத்தையும் தாவீது ஜெபம் பண்ணி பொறுமையா இருந்து மனசை தேத்திக்கிட்டு அப்படியே ஜெயிச்சுட்டு வராரு. எப்படி ஜெயித்தார்னு ஒன்று மூணு சில குறிப்புகளை வாசிக்க போறோம். எப்படி ஜெயித்தார்னு வாசிக்கும் போது அவர் ஒரு ஊருக்கு வராரு. அந்த ஊரோட பேர் என்ன பேரு? நம்ம ஊர் திண்டுக்கல் மாதிரி, எங்க ஊர் சுரண்டை, தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுரண்டை. தாவீது ஒரு ஊர்ல போய் சிக்கல்ல போய் நிற்கிறார். எந்த ஊர்? இந்த ஊர் பேரு சிக்லாக். லாக்குன்னா லாக் ஆயிட்டு, சிக்லாக்குங்கிறது நல்ல லாக் ஆயிட்டார். நல்ல ஒரு பிரச்சனையில வசமா மாட்டியிருக்காரு. எப்படி அதை மேற்கொள்ளணும்னு தெரியல. கூட உள்ளவங்களா எல்லாரும் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா எதிராளியா மாறிட்டாங்க. தாவீது என்ன பண்ணாராம்? தாவீது தாம் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணினார். ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த கை உயர்த்தலன்னா இன்னொரு ஆமேன் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் எல்லாரும் சொல்லிருங்க ஆமேன். நான் 4 தடவை ஆமேன் சொல்லுவேன்னா நிறைய பேர் கை உயர்த்தலன்னு அர்த்தம். 5வது தடவை ஆமேன் சொல்ல முடியாது. ஒரே ரவுண்ட்ல எல்லாரும் கை உயர்த்திடணும். ஒரு ஜெபத்துல எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிடணும். நமக்கு இப்படி வருஷம் வருஷம் நமக்கு ஜெபம் வரும்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. இதுதான் ரட்சணிய காலம், இது அணுகிற காலம், இது ரட்சணிய நாள், இது கடைசி பஸ், இது லாஸ்ட் பஸ், இதுக்கு பிறகு பஸ்ஸே கிடையாது. இது ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல எல்லாரும் ஆண்டவர்களை வந்துடணும். பரவாயில்ல ஆமேன். நான் 2வதுலாம் சொல்ல மாட்டேன். மாடி சொல்லிட்டே இருந்தா மேனுவலா இருக்கும்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் ஊழியர்கள், எல்லாரும் சபையில் இன்னைக்கு வந்திருக்க நம்ம எல்லாரும் பாவி அது இதுன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. எல்லாரையும் ஆண்டவர் ரொம்ப ஸ்டாண்டர்டா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரையும் ஊழியர்களா பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. நீ வேலை செய்யற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, நீ தங்கி இருக்கிற இடங்கள்ல நம்ம ஒரு ஊழியக்காரங்கன்னு சொல்லணும். அப்பதான் ஒரு பலன் கிடைக்கும். ஆமேன் 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 சொல்லுங்க. நல்லா கை உயர்த்துங்க, நல்லா கையில அசைச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஒரு பலவீனம் வராது. டாக்டர்கிட்டலாம் போகும்போது டாக்டர் சொல்றாங்க கையில வலிக்குன்னு சொன்னா கை உயர்த்தி நடங்கன்னு சொல்லுவாங்க. கை உயர்த்தி நடந்துகிட்டே இருப்போம். அவங்களே கையை கீழே போடுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் என்ன பண்ணுதேன், உயர்த்துதேன். எனக்கு கை வலி சரியானா போதும். நீ நல்ல ஆண்டவரே காரியத்துல முக்கியம். நம்ம காரியங்களுக்கு ஆண்டவரே முக்கியம். பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அவர் இருந்த ஊரோட